மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்க ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிறார். உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு நீங்க யாரு, எப்படி மூவ் பண்ணணும், உங்களுடைய பிளாக், உங்களுக்கு எதெல்லாம் மனக்குழப்பத்தை கொடுக்குதோ அதெல்லாமே விலக்கி விடுவார். ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியுமான புதன் 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது புதனை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி பலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியே. காதல் திருமணத்தை பத்தி வீட்டுல பேசுறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதம் பேசுங்க, அது சக்சஸ் ஆகும். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்க ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிறார். உங்க ராசி அதிபதி உங்களை ஆளக்கூடியது உங்களுடைய செயல், உங்களுடைய திறமைகள், நீங்க என்ன கர்மாவுக்காக இங்க பிறந்திருக்கீங்க இப்படிங்கறது எல்லாமே நம்மளுடைய லக்னாதிபதியும் நம்மளுடைய ராசி அதிபதியும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா புதன் தான். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா கடந்த மாதங்கள், அதுவும் இந்த மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப விரயஸ்தானத்துக்கு ராசி அதிபதி போகும்பொழுது கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், ஏன்னா அவர் உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் ஆகிறாரு இல்லையா, தேவையில்லாத விரயங்களை கொடுத்திருப்பாரு, கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுத்திருப்பாரு, மன குழப்பங்களை கொடுத்திருப்பாரு, நிறைய பயணங்கள், நிறைய அலைச்சல்கள் இதெல்லாமே கொடுத்திருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு கடந்த 10 வருஷமாவே அஷ்டமச்சனி, கண்டச்சனி, ராகு கேதுக்கள், குரு இதெல்லாமே ஒரு சரியில்லாத ஒரு காலகட்டங்கள்ல இருக்கு. இப்ப குருவும் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துட்டார். அப்ப 6ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு கூட இந்த ராசி அதிபதி புதன் சேரக்கூடிய காலகட்டங்கள். அதுவும் பாருங்க, அந்த ஆட்சி பலம் பெற்ற குரு, அதாவது ஆட்சி பலம் பெற்ற புதன் பலமாக ஒரு 22ஆம் தேதி வரைக்கும் தான் உங்க ராசியில இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். இப்ப பொதுவா எந்த கிரகம் நம்மளுடைய ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளேயோ வந்தா அந்த விஷயத்துக்கு உண்டான எல்லாத்தையுமே நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பார். இப்ப குரு வந்து உங்க ராசிக்குள்ள இருக்குதுன்னு வச்சு ஜென்ம குருன்னு சொல்லுவோம். ஜென்ம குரு என்ன பண்ணும், உங்களை நல்ல மனிதராக மாற்றும். அந்த குருவுக்கு உண்டான தன்மைகள் என்னவோ அந்த கெட்டதை அங்க விளக்கிட்டு அந்த நல்ல தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அதே போலதான் உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு நீங்க யாரு, எப்படி மூவ் பண்ணணும், உங்களுடைய பிளாக், உங்களுக்கு எதெல்லாம் மனக்குழப்பத்தை கொடுக்குதோ அதெல்லாமே விலக்கி விடுவார். நீங்க எதுல தப்பு பண்றீங்க, எதுல ரைட்டா இருக்கணும், அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன, எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் புதன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இயற்கையாகவே புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இளமை கிரகம் சொல்றோம். அப்ப இன்னும் கொஞ்சம் வயது குறைவாகிற தோற்றங்கள், இளமையான தோற்றங்கள், கொஞ்சம் சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்களோட உறவினர்களோட கொஞ்சம் சந்தோஷம் பிரியமா இருக்கிறது, அவங்களோட சுற்றுலா போயிட்டு வர்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் வந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 22ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 2ஆம் தேதிக்கு, அதாவது 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப 2ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவு, பொருள் வரவை அதிகப்படுத்தி கொடுப்பார். ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியுமான புதன் 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது பணம், பொருளாதாரம், உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது, ஏதாவது ஒரு வழியில பணம் வெளியே நின்றுட்டு இருக்குதுன்னா கூட அந்த பண வரவு ஏதாவது ஒரு வழியில லாக் ஆன பணத்தை கூட திரும்பி கொண்டு வந்து உங்க கை வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்பை இந்த புதன் 2ஆம் தேதி, அதாவது 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது 22ஆம் தேதிக்கு மேல ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. புதனை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி பலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியே, எதை நோக்கின பயணங்களும் உங்களுக்கு வெற்றியே அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. குரு ராசிக்குள்ள வந்தா ஜென்ம குரு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யும். ஆனா நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு, இதை பண்ணு, இதை செய், இது இவங்கதான் நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது. இந்த ஒரு வருடங்க காலங்கள் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய தொடர்புகளும், நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும், உங்களுக்கு நம்பிக்கை தன்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரு 15ஆம் தேதி வரைக்கும் விரயத்துலதான் இருக்கார். 3 குடையவர் 15ஆம் தேதிக்கு போனா முயற்சிகள் கொஞ்சம் பல முறை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். முயற்சிகள் தடைப்பட்டு போறது, ஒரு விஷயத்தை 2 தடவை 3 தடவை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கடுமையா எஃபர்ட் போட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, கொஞ்சம் தைரியம் எல்லாம் குறையிறது, இதெல்லாம் 15ஆம் தேதி வரைக்கும் இருந்தாலும் கூட செகண்ட் ஆஃப் 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவரும் உங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்குள்ள வருகிறார். அப்ப சூரியனும் குருவும் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல சிவராஜ யோகம் ஏற்படும். இந்த சிவராஜ யோகம் இந்த 12 ராசிக்குமே இந்த குரு சூரியன் சேரும்போது ஏற்படும். உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
சூரியனும் குருவும் ராசிக்குள்ள வரும் பொழுது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, சிவன் கோவில் கட்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் பொதுவான பலனாக எல்லாருக்குமே நடக்கும். அப்போ உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகப்படுத்தும். உங்க முயற்சி மூலமாக பல பேருக்கு, அதாவது உங்களுடைய நிலைகள் பல பேருக்கு தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்க யாரு, எங்க இருக்கீங்க, உங்களுடைய பப்ளிசிட்டி என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். உங்களை நீங்க ஏதோ ஒரு ஓரமா இருந்தீங்கனாலும் கூட பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த சூரியனும் குருவும் உங்களை செயல்படுத்தும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, லட்சுமி கடாட்சத்தோட இருக்கிறது, முகத்தை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுற ஒரு சூழ்நிலைகள், ஈர்ப்பு சக்தி அதிகமாகிறது. ராசிக்குள்ள சூரியன் வந்தாலே வளர்ச்சி, குருவும் சூரியனும் சேர்ந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி அது கொடுக்காம போகாது. அடுத்து 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருந்தாலும் பெரிய பிளஸ்ஸா சொல்றது என்னன்னா, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் கடுமையா முயற்சி செய்து ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கறது இந்த 3ஆம் இடத்துக்கு கேது. இருப்பினும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலும் உங்க கூட பிறந்தவர்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி ஆகிறாரு. அவர் 11ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 5 குடையவர் 11ஆம் வீட்டுக்கு போனால் குழந்தைகள் மூலமாக லாபம், அல்லது குழந்தைகளுடைய ஜாதகம் மூலமாக நமக்கு யோகம், அவங்க நேரம் நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5-11 தொடர்பு இருக்கும்பொழுது குலதெய்வ வழிபாடு பண்றப்பல மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துரும். உங்களுடைய ஆசைகள், குழந்தைகளுடைய ஆசைகள், குடும்பத்தினுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்கும். அதே போல அவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறதால கொஞ்சம் விரைய செலவுகளும் கொஞ்சம் குடும்பத்துல இருக்கு. ஏதாவது ஒரு வழியில தேவையில்லாத விரயங்களும், தேவையில்லாத கொஞ்சம் மனக்குழப்பங்களும், அலைச்சல் மூலமாக கொஞ்சம் மன திருப்தியும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக சுக்கிரனும் 5ஆம் வீட்டை பாக்குது, குருவும் 5ஆம் வீட்டை பாக்குது. இந்த சுக்கிரன் இந்த ஒரு மாசம் மட்டும்தான் இருப்பார். அப்ப 5 குடையவர் 5ஆம் வீட்டை பார்த்தால் காதல் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, காதல் திருமணத்தை பத்தி வீட்டுல பேசுறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதம் பேசுங்க, அது சக்சஸ் ஆகும். உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பிரார்த்தனை, குடும்ப ஒற்றுமை, குலதெய்வம் இதெல்லாம் சொல்றதுனால உங்களுடைய பிரார்த்தனைகள் வெற்றியாகும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். ஏன்னா 7ஆம் அதிபதி குரு இல்லையா, 7 தானே திருமணம் ஸ்தானாதிபதி. அந்த திருமண ஸ்தானாதிபதி 5ஆம் இடம் சொல்லக்கூடிய காதல் கிடத்தை பாக்குது. அதே போல 5ஆம் அதிபதியே காதல் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்கும் பொழுது, யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, குடும்பத்துல பேசுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாசம் பேசுக்கு கண்டிப்பா உங்களுடைய அந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் ஏத்துக்குவாங்க அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது பாருங்க, உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய இன்ப சுற்றுலா, ஒரு மனசு நெகிழ்ச்சியா இருக்கிறது, என்ன அதாவது என்னன்னே தெரியலங்க, ஆனா இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மனசு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது சனி, ராகு கேது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி 10ல இருக்காரு. சனி 10ல் இருந்தால் தொழிலே இல்லாதவர்கள் கூட தொழிலை கொடுத்து விடுவார். ஒரு தொழில் மாற்றத்தை கொடுக்கும், ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி போய் உங்களுக்கு புதனாகி உங்களுடைய ராசிக்குள்ள வரும்பொழுது கண்டிப்பாக ஏதாவது தொழில் மாற்றம் பண்றீங்க, இடமாற்றம் பண்றீங்க. ஏன்னா 9லயும் அதே போல ராகு இருக்கும்போது வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, ஒரு படிப்புக்காக வெளிநாடு போறதாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இது எல்லாமே சாதகமாக தான் இருக்கு. 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி, அதே போல 4ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறது இடமாற்றம். அப்போ உயர்கல்வி படிப்பதற்காக வெளியில போறது, ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல இடத்துலதான் இருக்காரு. அதனால தாராளமாக நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட உயர்கல்வி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் மட்டும் கேதுவோட போய் சேர்கிறார். அப்ப 6 கூடியவர் கேதுவோட போய் சேரும்போது கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், கொஞ்சம் நோய்க்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், கொஞ்சம் ஏதாவது அதாவது ஃபர்ஸ்ட் ஏதாவது பகை இருக்குது, சொந்த பந்தத்துக்குள்ள சண்டை சச்சரவா இருக்குது, ஏதாவது கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கு, அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து பாத்துக்கணும். அப்ப அவரே லாபஸ்தனாதிபதி மாகி கேதுவோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் லாபத்தையும் கொடுப்பார். அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. லாபங்களும் உண்டு, கொஞ்சம் விரைய செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது இந்த மாதத்துல மிதனத்துக்கு உண்டான பலனாக இருக்கும். இருப்பினும் மிதுன ராசி 70% நன்மைகளையே பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய பிளானிங், உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எங்க போறீங்க, நீங்க எந்த மாதிரி விஷயத்தை எடுத்து செய்யறீங்க, அது எல்லாமே சக்சஸ் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதுனத்துக்கு இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்படுறதுனால, இந்த செவ்வாய் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க கடன் நோய் சார்ந்த விஷயங்களாகவும் கொஞ்சம் விரைய செலவுகளை சார்ந்து இருக்கிறதுனாலே கொஞ்சம் அதுக்கும் பணத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத ஒரு முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். மற்றபடி ஜனன ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.